குடும்பங்களுக்கும் நான் சில இதுன்றேன். மக்கள் எடுத்து குடிக்கிறேனா சரி, நல்லா சாப்பாடுகள் சாப்பிடுவேன். அதான் அந்த நன்மையால் அநியாயமாக நான் ஒன்றும் செலவழிக்கிறேன் இல்லை. நன்றி, நன்றிக்கு மேல் நன்றி. நான் மக்களெல்லாம் காப்பாற்றும் ஜாழ் மாவட்ட கோஆர்டினேட்டராக தற்போது இருக்கின்றேன். இந்த மூதாளர் கொடுப்பனவு நான் பல இடங்களில் போய் பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் காப்பாற்றாளாக கொடுக்கப்படுற மூதாளர் கொடுப்பனவு பார்த்த போது மூதாளர் ஆக்களை சரியாக என்கிட்ட இன்னும் பல பேர் இருக்கின்றன. மக்கள் நலன் காப்பகம் நமது சேவைகளில் சிறப்பாக மூதாளர் கொடுப்பனவு, கல்வி கொடுப்பனவுகள் பெருமளவான நிதி செலவீட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. யார் இந்த மூதாளர்கள்? இதற்காக நாம் உதவுகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். இது மழை இதில் தொழிலாளர் இல்லை தானே. ஆமாம். அப்போ இப்போ அவை தார கொடுப்பனவே நாங்கள் வீடு ஜீவியத்துக்கும் போய் கொண்டிருக்கிறோம். சரி, இந்த பெரிய அடைப்புகளுக்கு உழைப்புகளும் இல்லை தானே. நான் இந்த மக்களெல்லாம் காப்பம் தார அந்த புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து உதவி பெற்று தரணும் தானே. அதால் இந்த காசை நீங்கள் என்னத்துக்கு மாதம் மாற காசை என்னத்துக்கு பிரயோசனப்படுத்துறீங்களாப்பா? அது நாங்கள் தொழில் நேரத்தில் செலவுகள் தெரியாது. சொல்லுங்க. எனக்கு இதால் நன்மையாக தான் இருக்கு. ஒரு உதவி தானே. ரெண்டாள் இப்படியான ஒரு கொடுப்பனவு தரதால் சில நேரத்தில் காசு இல்லாத நேரத்தில் அது உதவி பயன்படுத்தி எங்களுக்கு 5 வருஷம் 5 வருஷம். வயது முதிர்ந்த காலத்தில் யாருக்கும் சுமையாகி போய்விடுவோமோ எனும் ஏக்கம் ஒருபுறம், பிள்ளைகள் இருந்திருந்தால் இந்த நிலை எமக்கு இல்லையே என தேற்றிக் கொள்ளும் உணர்வுகள் ஒருபுறம். இவர்களை தாங்கிக் கொள்வது யார்? சின்னம்மா. இங்கே தான் இருக்கிறீங்க, உங்களோட இடம் சொந்தம் இல்லை? என்னம்மா உங்களுக்கு உங்களோட கஷ்டங்கள் என்ன மாதிரி, என்ன நிலைமைகள் சொல்லுவேன்? நாங்கள் 4 பேரில் 2 பேர் போட்டினோம், 2 பேர் திட்டினோம். ஒரு ஆட்கள் தான் தெரியுது. 2 பேர் அங்கே என்ன வந்தது? 2 பேர் வன்னியில் போட்டினோம். வன்னியில் இந்தியா போன மண்டதீவில் பிரச்சனை கொண்டு வன்னியில் 6 மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அறிவித்தது. கடலில் போனோம். என்ன பேரம்மா? யாருக்கு? அவருக்கு 2 பேர் இளங்கோ, பேர் பாரதன். ஒன்றும் இல்லையங்க. அவன் கல்யாணம் கட்டி விட்டுட்டு இருக்கிறான். அவன் அவங்க கடைக்கு போகிறோம். அந்த கடையால் உணர்ந்தாரோ அவர் மகத்தை சாப்பாடு தான். மகன் கல்யாணம் செய்து 2 பிள்ளை. அவர் தான் எங்களை பார்க்குறோம். எங்களுக்கு என்ன உதவி ஒன்றுமே இல்லை, இருக்கிறோம் பேசாமல். அம்மாவுக்கு என்ன வேணும்? என்ன உதவி வேணுமாம்மா உங்களுக்கு? என்னத்தை நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்க? வாழ்வாதார மையம் செய்ய போகிறீங்களா? தொழில் இல்லாது இல்லாட்டி 2 வருஷம் மேலாமல் வீட்டோடையே இருக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா காலமே? ஓ, போய் வெக்கமாக இருக்க வெள்ளிக்கிழமை சாப்பிடுவேன். விரதம். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பிட்றதா? உரசருக்கு இப்போ மருந்து எடுக்கிறேன். நான் வாழ்க்கை கீழே அது நடக்கீழே வீட்டு வரோம். நான் தான் அங்கேயே கொண்டு போகிறேன். அதுக்கு உதவிக்க தெரிஞ்சுங்க போனேன். மாதாண்டா உதவியா? என்னத்துக்கம்மா? இதுதான் மருந்து திலாவுகளுக்கும் எனக்கு சாப்பாட்டு திலாவுக்கும் அனுப்புங்க. நாங்கள் மூதாளர் கொடுப்பனவுக்கு ஜாழ் மாவட்ட கோஆர்டினேட்டர் பார்வையிட வந்தபோது அயலவர்கள் இப்படி ஒரு அம்மா இந்த நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி எங்களை உடனே தெரியப்படுத்தி அந்த இடத்துக்கு சென்றபோது அம்மா தன் கஷ்டத்தை தொடர்புபடுத்தி 2 பேர் மாவீரர், இன்னும் ஒரு கல்யாணம் கட்டின பிள்ளை தான் மகன் தான் பார்த்து கொண்டிருக்கிற அம்மாவை. மாதிரி இன்னும் அவருக்கு மகள் ஒரு ஆள் இருக்கிறா. கல்யாணம் கட்டி இருக்கிறா. கல்யாணம் கட்டி இருக்கிறா.
விட்டுட்டு கல்யாணம் கட்டி விட்டுட்டு இருக்கிறா. அவள் இப்போ கடைக்கு போய் தான் அண்டண்டாடு சீவியம். அம்மாவுக்கு இப்போ மாதாந்தம் அவளுக்கு மருத்துவ செலவுக்கு அதுவளுக்கு உதவி செய்ய. நாங்கள் இதை ஏதோ அவை கேட்டக்கணங்காக இந்த 3000 நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இதால் எங்களுக்கு சும்மா ஒரு சாதாரண உதவி ஒன்று கிடைக்குது. ஒரு 3000 ரூபாய்க்கு இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தானே என்ன உதவி சொல்லலாண்டு. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஒரு உதவி எங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். வேறு எங்களுக்கு எங்களை பிள்ளைகளால் வேறு எந்த உதவியும் கிடைக்கிறே இல்லை. ஆனால் அது இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பிள்ளைகள் ஐயா? எனக்கு மொத்தம் 6 பேர். அது இவ மூத்த மகள் இவ போராட்டத்துக்கு போனதுக்கு பிற்பாடு இவ தான் வெளியில் வரவனோட இன்னொரு வெற்றியொரு சகோதரம் போராட்டத்துக்கு போய் அவர் மாவீரராகிட்டார். அதுக்கப்புறம் இந்த இறுதிக்கட்ட போல ஒரு மகனும் மகளும் இந்த மருமகளும் அவை உயிரினை தீர்த்தோம் 2 பேரும். அவைன்ற பிள்ளைகளும் எங்களோட இருந்து நாங்களாம் அவைகளை பார்த்து இவ்வளோ காலம் வளர்த்து கிளத்து அவை இப்போ திருமணம் செய்து விட்டோம் 2 பேரும் மகனும் மகளும். அப்படி இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது பின்ன நான் எங்களுக்கு மேலே வயசு போயிட்டது. எங்களுக்கு வேறு உதவிகளில் ஒரு மகன் உதவியோட நாங்கள் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறோம். இல்லையா மகன் ஒரு ஆள் இருக்கிறேன். அம்மா கையிலாதா அவாக்கு இந்த என்னென்னா பிள்ளைகள் எல்லாம் இறந்தது பிற்பாடு அவாக்கு மனம் கொஞ்சம் எங்களுக்கு தேவை தான். இப்போ எங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஒரு மகள் திருமணம் செய்யாமல் இருக்கிறான். என்னுடைய மனைவி மனநோயாளியாக இருக்கிறபடியாக எங்களுக்கு வாழ்வாரம் தான். நீங்கள் விரும்பினால் ஏதாவது உங்களோட விருப்பத்தின்படி செய்தால் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கும். நான் ஜோகநாதன் சீனிவாசன் ஜோகநாதன் நாகர்கோயில் மேற்கு என்ற இடத்துல வசிக்கின்றார். இவருக்கு மாதாந்தம் 3000 கொடுப்பனவு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த மாதாந்த கொடுப்பனவு போதிய அளவு இவருக்கு போதாமையாக உள்ளனால் இன்னும் சிறுதொகை கொஞ்சம் கூட்டி கொடுப்பதற்கான இதை நான் மக்கள் நலன் காப்பதில் கோஆர்டினேட்டர் ரீதியில் இவர குடும்பம் வந்து சரியான கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே அவர்கிட்ட வைஃப் மனநோயாளி, அவருக்கு வர்மக்கோட்டுக்கு இதில் இருக்கின்றார். இதனை தந்துதோமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் 2019 என்னம்மா 19 இந்த காசு மாதம் 3000 ரூபா எடுக்கிறேன். நான் ஒரு வருத்தக்காரன். எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது கிளீன் எடுக்க போகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்குது. அதை விட்டு பெரிய நன்மையும் அடைகிறோம். நான் அம்மா வந்தால் எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு பெரிய உதவியாகவும் இருக்குது. மாதாந்தம் எங்களுக்கு 3000 தந்து உதவுற மக்கள் நல காப்பகம் இது நான் பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் எங்கள்கிட்ட உதவி கோரத்துக்கு கடிதம் வந்துருக்கு. நீங்கள் மக்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தந்திருக்கிறீங்க. அப்போ அது சம்மந்தமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். உங்கள் நிலைமையை பார்க்கவே இன்னும் எங்களுக்கு இதுதான். ஆனால் இது உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றதையும் என்னத்தை பூர்த்தி செய்யுங்கன்றதையும் தெளிவாக எங்களுக்கு இந்த கோழி வளர்ப்பை விட்டுட்டேன். கோழி கூட அமைச்சு தந்து வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கும் பிள்ளைகள் இந்த படிப்பு. உங்களுக்கு விலங்கு தானே தண்ணி நிற்கிறது கொஞ்சம் நில கூடண்டா தான் நான் எங்களுக்கு பெரிய தொழில் செய்ய மாட்டேன். அப்போ அந்த பிரச்சனைகளால் நடந்து தோங்குறது நல்லது. எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மற்ற நல்ல பிஎம் காசு தான். வேறு ரெண்டு தொழில்கள் செய்கிறேன். இல்லை இந்த காசால் என்ன நன்மை அடையிறீங்க? இந்த காசுகளை மெல்ல சேர்த்து தான் இந்த வீடே கட்டினாங்க. கொஞ்சம் எங்களுக்கு இருக்கிற இடம் இல்லைன்றபடியாக இந்த வீடுகளும் கட்டி இப்படி இருக்கலாம். இல்லாட்டா ஒரு பெரிய வீடு கட்டக்கூடிய தகுதி இல்லை எங்கள்கிட்ட. இதனால் இடத்த அப்படி இப்படி என்று வலதரிக்க போய் அப்படி செய்தால் அந்த லஞ்சத்துக்கு இதுதான் இது கட்டிக்கலாம். இப்போ அந்த கால் ஒரு மிக்க எடுத்து போடுது. அதுதான் ஒரு படுக்கையாகிறாங்க. சரி வணக்கம் அம்மா. வணக்கம். பத்ரா இருந்தாலையை சேர்ந்த கந்தசாமி பெரியம்மா ஐயா. நான் மக்கள் நலன் காப்பகத்தில் இருந்து 3000 ரூபா கொடுப்பனவு பெற்று வருகிறேன். அந்த உதவிக்கு மிக்க நன்றி. இப்போதே சிலவுகளுக்கு அதுக்கு பத்தாது. இருந்தாலும் சில
சாமான்களை வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை நான் கடற்கரை ஊரில் கை ஊராக்கி தனியாக தான் என் மேலே ஓ தண்ணி தனியாக தான் இருக்கிறான். மாறி மழை தூவுறது, மஞ்சள் வெயில் காய்கிறது, ஆறிராறு பாடியவாய் அந்தரித்து மாய்கிறது. ஓடி வரும் பிள்ளையே ஓடி வரும் என்று ஊர் முழுதும் இங்கே தேடுகிறது. உடுப்பு செலவுகளுக்கு எடுக்கிறோம் காணாதுதானே விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க, சொன்னாதான் இல்லை வருமானம் ஒன்று பிள்ளை எனக்கு இந்த நடக்கிறதுக்கு இப்படி பிடிச்சி அந்த அந்த இப்படி பெட்டி மாதிரி அது ஒன்று தான் நல்லா ஊண்டுகோல் மாதிரி அந்த தெரியும் அந்த உடம்பினா இப்படி இப்படி பிடிச்சா பிடிச்சு நடக்கிறது. சரி சரி. கால் இதுக்கு அந்த மகன்ற பிரச்சனை கேட்டால புரசர் கூடு கை கால் வாயெல்லாம் இழுத்தது இழுத்து மருந்து செய்து இப்போ கொஞ்சம் சுவம். சரி சரி. மாறி மழை தூவுறது, மஞ்சள் வெயில் காய்கிறது, ஆறிராறு பாடியவாய் அந்தரித்து மாய்கிறது. வணக்கம். இன்றைய நாளில் முதுரம்பட்டி என்ற இந்த பிரதேசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் வந்து முதியோர்களுக்கு, அதாவது மாதாந்தம் 3000 ரூபா கொடுப்பனவு வழங்குகின்ற முதியோர்களில் இந்த அம்மாவும் ஒரு ஆளாக இருக்கிறா. அவள் வந்து கொஞ்சம் வாய் பேசுகிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அவள் வந்து வளமையாக நாங்கள் இந்த மாதம் 3000 ரூபா கொடுப்பனவை நாங்கள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மீளாய்வுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எனவே இந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து இந்த கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் மிகவும் ஒரு வறுமையான ஒரு குடும்பமாக இருக்குது. 2 பிள்ளைகள், இந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகளில் ஒரு மகன் வந்து வீரச்சாவடைஞ்சிருக்கிறார். மற்ற இந்த ஒரு பிள்ளையோட தங்கி வாழ்கிறா. அவாவும் வந்து கணவரை பிரிஞ்ச நிலையில் இருக்கிறா. அப்போ இந்த குடும்ப நிலைன்றது மிகவும் ஒரு வறுமை கோட்டு சொல்ல முடியாத அளவுக்கு காணப்படுகின்றபடியாக தொடர்ந்து எங்களுடைய காப்பகத்தால் இந்த கொடுப்பனவு வந்து தொடர்ந்து வழங்கப்பட வேண்டுமென்றதை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். தொடர்ந்து வழங்குவோம். ராஜலட்சுமி வேரடி ஒரு மாடு வேரடியில் வந்து நான் வகித்து கொண்டு வரேன். எனக்கு 2 மாவீரவே எந்த மனுஷனையும் மாமி இராணுவத்தால் சுடப்பட்டது 85ஆம் ஆண்டு. அப்போ ஆனபடியாக நான் காப்பத்தாலும் 3000 ரூபா காசு தெரிவு செய்து எனக்கு போடப்பட்டது விடாதம். எனக்கு பருத்தம் அம்பட்டி பிடிச்சாது எதை வேலை செய்யறாது. எனக்கு சுகர் ப்ரெஷர் மற்ற பல விதத்து பிரச்சனைகளுக்கு என்ன பார்க்கறதுக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை. எனக்கு கூடத்தான் நான் காசு கேட்குறது அங்கே பலத்தை நான் நினைச்சது. எனக்கு வரையில்லாத சம்பவத்தில் இப்போ வீடு அடி வந்திருக்கிறேன். அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் நிப்பாட்டாமல் எனக்கு கூட்டி தரத்தான் நான் கேட்குறதுக்கு நான் இவ்வளோ நாளும் இருந்தது. இந்த வீடு வந்த முறையில் நான் கூட்டி தர சொல்லி தான் நான் கேட்குறேன். வணக்கம். மக்கள் நலன் காப்பகத்தால் நாங்கள் இவ்வாறான பெற்றோருக்கு மாதாந்தம் 3000 என்று இருக்கிறோம். மாதாந்தம் வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு வந்து வேலடி நெடுங்கணி என்ற இந்த இடத்துக்கு வருகிறது. இந்த அம்மாவை சந்தித்த இடத்துல இந்த அம்மாவினுடைய கணவரை கூடி 85 இராணுவமாக என்றால் இறந்திருக்கிறா. அதோட 2 பிள்ளைகளையும் வந்து இந்த போரில் வந்து மாவீரராக வந்து கொடுத்துருக்குறா. அப்படி இருக்கும்போது அவருக்கு நாங்கள் கொடுக்குற அந்த 3000 ரூபா கொடுப்பனவு போதாது என்றும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறா. இதை வந்து எங்களுடைய இயக்குனருக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம். இந்த விடயத்தை கொண்டு போய் தொடர்ந்து இந்த அம்மாவுக்கு எங்களால் கூட கொடுக்க இயலுமா என்றதை பார்த்து நாங்கள் நிச்சயமாக அதுக்கான ஏற்பாடையும் செய்வோம் என்பதையும் இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் போய் சண்டை பிடிச்சி தான் நான் ஒன்றது யோசிக்காங்கம்மா பார்ப்போம். இதை பற்றி நான் இன்றைக்கி வந்தபடியாக உங்களுக்கு நான் முழு பிரச்சனையும் சொல்கிறேன். அந்த நேரங்களை விரல் நட்டு கலைக்க மாட்டாங்க ஒரு நேரம். இப்போ கேட்கவே கேட்கல. என் பேர் கற்பையா புஷ்பவல்லி. நான்
இந்த மருதோட என்ன? நான் மருதோடையில் இருக்கிறேன். நான் எனக்கு சரியான கஷ்டம் வருத்தங்களும். எனக்கு என் மகளுக்கு மனுஷன் இல்லை, மூடும் பொம்பளை பிள்ளை. நீங்கள் கொடுக்குற கொடுப்பனவு காணாமல் இருக்கு. 3000 ரூபா கொடுக்குறீங்க, காணாமல் இருக்குது. எனக்கு சரியான கஷ்டமாக ஆஸ்பத்திரிக்கு போகக்கூட இங்கேருந்து 1200 ரூபா கொடுக்குறேன். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு இது ஒரு தான் இருக்குது. மற்றது மாவீரரா? ஒரு பிள்ளை மாவீரர் என்ன? ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு மனுஷன் இல்லை. இல்லை. சரி, என்னென்ன செத்தவரவர்? இந்த செல்லடியில் தான் யுத்தத்தில் யுத்தத்தில். உங்கள்கிட்ட அவர் எங்க அம்மாண்ட? அவர் சின்னதுலேயே அவர் முதல் ஆரம்பத்துலையா? அவரும் இல்லை. அப்போ மகள் என்ன மகள் என்ன செய்கிறா இப்போ 3 பிள்ளைகளோட? 3 பிள்ளைகளோட கஷ்டம் தான். அந்த உடுப்பு வர தைக்கிற கூலி வேலை செய்கிறது, அதுதான் என்னையும் பார்த்து. எங்களுக்கு உங்களுக்கு 3000 வருதம்மா. எனக்கு ஒரே ஒரு பொடியும் தான். அவர் மாவீரன் ஆகிட்டார். ஐயாவும் செத்துட்டார். ஒரு திருமையில் வீடு வெள்ளம் பூண்டு தண்ணி உள்ளுக்கு ஒருத்த கூட இல்லை. பக்கத்தில் தான் இப்போ போய் கொண்டாந்து போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த 3000 எனக்கு நிப்பாட்டாதீங்க, நான் உயிர் இருக்க தட்டிக்கு அந்த உதவியை எனக்கு செய்யுங்க. எனக்கு ஒரு உதவியும் இல்லை. ஒரு புள்ளையே ஒரு புள்ளை, அதுவும் போயிட்டு. எமது மக்கள் நலன் காப்பகத்தின் இப்படியான மனிதாபிமான செயல்பாடுகளுக்கு நிதி வழங்கி உதவிக்கரம் நீட்டும் ஒவ்வொரு உறவுகளையும் இவர்களின் வார்த்தைகள் வாழ்த்திக் கொண்டே இருக்கின்றது.